திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வைகுண்ட துவாதசியை ஒட்டி நடைபெற்ற சக்கரத்தாழ்வார் தீர்த்தவாரியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடி இருக்கிறார்கள். இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஜெயக்குமார் இணைகிறார். ஜெயக்குமார், பக்தர்களுடைய வருகை எந்த அளவுக்கு இருந்தது? என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு? திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வைகுண்ட துவாதசியையொட்டி நேற்று அதிகாலை சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. இரண்டாவது நாளான இன்று வைகுண்ட துவாதசியையொட்டி ஏழுமலையான் கோயிலில் சக்கரத்தாழ்வார் தீர்த்தவாரி நடைபெற்றது. இதனையடுத்து ஏழுமலையான் கோயிலிலிருந்து சக்கரத்தாழ்வார் ஊர்வலமாக வராகசுவாமி கோயில் அருகே உள்ள தெப்பக்குளத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு சக்கரத்தாழ்வார் தீர்த்தவாரியானது நடைபெற்றது. இதில் தெப்பக்குளத்தை சுற்றி அமர்ந்திருந்த பக்தர்கள் தீர்த்தவாரிக்கு பிறகு புனித நீராடினர். நேற்று வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி நேற்று அதிகாலை 12:30 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை பக்தர்கள் சுவாமி தரிசனத்திற்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் 67,53,000 பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து உண்டியலில் 2,25,00,000 ரூபாய் காணிக்கையாக செலுத்தியிருந்தனர். இந்த 3 நாட்களுக்கு, அதாவது வைகுண்ட ஏகாதசி, துவாதசி மற்றும் புத்தாண்டு ஆகிய 3 நாட்களுக்கு ஆன்லைனில் குழுக்கள் மூலமாக பதிவு செய்த பக்தர்களில் குழுக்கள் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு மட்டுமே டோக்கன் வழங்கப்பட்டது. அந்த டோக்கன் பெற்ற பக்தர்களை மட்டுமே 3 நாட்களுக்கு அனுமதிக்கப்பட இருப்பதாக தேவஸ்தானம் ஏற்கனவே அறிவித்திருந்த நிலையில் டோக்கன் பெற்ற பக்தர்கள் மட்டும் தற்போது சுவாமி தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுகின்றனர். சுமார் 4 மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் தொடர்ந்து சுவாமி தரிசனத்திற்காக அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். டோக்கன் இல்லாத பக்தர்களுக்காக 2ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை சொர்க்கவாசல் வழியாக நேரடியாக இலவச தரிசனத்தில் வரக்கூடிய பக்தர்களுக்கு வரிசையில் அனுமதிக்கப்பட்டு அனைவருக்கும் சாமி தரிசனத்திற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக தேவஸ்தான அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.